வந்து விலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, நான் வந்து சும்மா ட்ரிப் பயணத்தை நோக்கி தான் போக போறேன். சரி, ஓகே, இன்னைக்கு எங்களை சும்மா ட்ரிப் பயணம் வந்து சைக்கிள்ல போனதா இருக்கட்டுக்கு. இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை கூட்டிட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு வந்து நானும் கூட ஷூட்டுக்கு வழிகிட்டேன். ஆனா பைக்குக்கு பெட்ரோல் அடிச்சு ஷூட்டுக்கு போற அளவுக்கு எல்லாம் இல்லை. பெட்ரோல் விலை கூட அதையும் தாண்டி லிமிட் பண்ணியிருக்காங்க. அப்ப நாங்க தேவையை பொறுத்து தான் ஓடணும். அப்போ ஓகே, இன்றைக்கு ஷூட்டுக்கு வந்து சைக்கிள்ல போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் கூட இன்றைக்கு ஷூட்டுக்கு சைக்கிள் தான் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சும்மா டிப்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திண்ணவேலி பெட்ரோல் செட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில வந்து இப்ப பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெயோட விலை வந்து அதிகரிச்சிருக்குது. அதால வந்து மக்கள் வந்து எவ்வாறான பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குறாங்க அப்படின்றத குறித்து தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போய் என்ன விஷயம்ன்றதை பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்குமே ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். அப்படி என்ன நீங்க என்ன பிரச்சனையோட நினைக்கிறீங்க? பெட்ரோல் தான். பெட்ரோல். இப்ப நீங்க வந்து ஆட்டோ ஓடுறீங்க, அப்ப பெட்ரோல் விலையால வந்து உங்களுக்கு என்ன வந்து ஏதாவது மாற்றமே? பெட்ரோல் விலை கூடினதால இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் இப்ப வந்து உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? பெட்ரோல் விலை கூடியும் பெட்ரோல் வந்து அடிக்கலாம் கிடக்குது. உங்களுக்கு கியூஆர் பிரச்சனையா இருந்தது. கியூஆர் செஞ்சாலும் அவங்களோட சிஸ்டத்துல பிரச்சனை அப்படி இப்படி பல பிரச்சனை வந்தது. அது ஓகே பண்ணி இப்ப முக்கியமான செட்டுகளுக்கு அனுப்பி எங்களுக்கு அனுப்பாக்கிறதால என்ன சொல்றது, பழமையா ஓடுற ஓட்டத்தை விட சில ஓட்டங்கள் மட்டும் ஹையர் ஓடுறமெண்டா, சில 10 ஓட்டம் பழமையா ஓடுறமெண்டா நாங்க 4 ஓட்டம் மட்டும் தான் ஓடலாம். எலவன்ஸ் பண்ண பெட்ரோல் அளவும் குறைவு, அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கொள்ளலாம். அதாவது அளவான ஓட்டம். இப்ப வீக்கு கண்டி இருக்குதானே, இவ்வளவு பெட்ரோல் தான். வீக்கு கண்டு 15 லிட்டர் பெட்ரோல் வந்தது. 20 லிட்டர் 20 லிட்டரும் கூடுதலான செட்டுகள்ல பெட்ரோல் இல்ல. அதாவது முக்கியமான செட்டுகளுக்கு அனுப்பி சில செட்டுகள் மட்டும் தான் பெட்ரோல் இருக்குது. அதை அடிச்சாலும் இப்போ 20 லிட்டர் நாங்கள் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் கெப்பாசிட்டிண்டா, ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் ஓடுறோம்டா. இப்போ அது முடிஞ்சுட்டுதான்டா. 3 நாளைக்கு தான் சில ஓடக்கூடியா இருக்கு. இப்போ தொடர்ந்து ஓட்ட மாதிரி 3 நாளைக்கு தான் ஓடலாம். 3 நாளைக்கு சும்மா இருந்து நீங்க அடுத்த கிழமை தான் திருப்பி பெட்ரோல் அடிச்சு ஓடணும். அதனால இந்த முக்கியமான ஓட்டங்களை மட்டும் தான் நாங்கள் ஓடக்கூடியதா இருக்குது. ஓகே, இப்போ வந்து லாஸ்டா வந்து எப்ப நீங்க ஆட்டோக்கு வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க? ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிக்கிறது கஷ்டம் தான். இப்பவும் கடைசி 2 நாளா பெட்ரோல் அடிக்கல. இந்த பெட்ரோல் மட்டும் வந்து முக்கியமான ஓட்டங்கள் மட்டும் வந்து ஓடுறோம். இப்ப நீங்க பெட்ரோலுக்கு வந்து இப்ப பெட்ரோல் விலை கூடினதுதான் உண்மையாவே ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அது வந்து எங்களோட பொருளாதார வளர்ச்சியும் வந்து குறைவாகும். இப்ப நீங்க பெட்ரோல் அடிக்கிறீங்க, அதுக்குரிய லாபத்தை நீங்க எடுக்கிறீங்களா? பெட்ரோல் அடிக்கிறது முதல் எடுத்து நாங்கள்னு சொல்லலாம். இப்ப எடுக்க, அதாவது இப்ப நீங்க எங்கள்கிட்ட ஆட்டோ கேட்கறீங்களா, முதல்ல நாங்க ஒரு விலை கூடிட்டு இப்ப திடீர்னு பெட்ரோல் விலை ஏறிட்டு நாங்க இன்னும் விலை கூட்டி படக்கான கேட்கல. உங்கள்ட்ட இப்ப விலை அப்படின்றதுக்கு நீங்க ஒத்துக்கொண்டு வர மாட்டீங்க, தான் செய்யலாது. இப்ப ஏத்துறதுனால 400 ரூபாய் அப்படிதான் காட்டலாம். எல்லாரும் தரமாட்டேன். பழைய விலைக்கு ஓடி எங்களுக்கு அந்த பெட்ரோல் காசு கூடின காசுகள் நட்டமா தான் கூடுதலா போய் கொண்டிருக்கு. இப்ப நீங்க பெட்ரோல் விலை கூடினதால என்ன சவாலை வந்து நீங்க எதிர்கொண்டு இருக்கிறீங்க? பெட்ரோல் விலை ஒன்றுதாலே சொல்றது, முதலண்டா நோமலா இல்லாமல் சொல்றது, பெட்ரோல் போனோமா அடிச்சோமா விளையாண்டுட்டு ஒரு எங்களுடைய வாழ்க்கையுமே ரொட்டீன்ல போய் இப்ப போதுமான இதண்டு, அதாவது வாகன தேய்மானம், பெட்ரோல் அடிக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உழைச்சு கொண்டு இருந்தாங்க. இப்ப என்னோட பெட்ரோல் இப்ப குறிப்பிட்ட அளவுன்றதால என்ன சொல்றது, இதே ஆட்டோவே இந்த தொழிலா நம்பி இருக்கிறவே கஷ்டம் தானே. இப்ப குறிப்பிட்ட தேவை இருக்கு, அதுக்கு குடும்பம் பண்றதுக்கு நாங்கள் பிரச்சனை இல்லை, குடும்பம் பண்றதுக்கு கஷ்டம் தானே. இப்ப அதுக்கு தேவையான ஒரு 4000 5000 ஓடணும்டா, அதுக்கு அதுல புதிய பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் இல்லாட்டி இப்ப என்ன ஓட்டம் இருந்தாலும் 2 ஓட்டம் தான் ஓடக்கூடிய பெட்ரோல் இருக்குன்னா அந்த ஒரு நாளைக்கு 2000 அப்படின்னு ஓட இல்லாது. அது அந்த முக்கிய குடும்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப என்ன வந்து உங்களோட நிலைமை வந்து எப்படி இருக்குது? இப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து லிஃப்ட் எடுத்து போற அளவுக்கு நிலைமை இருக்குதா, இல்லாட்டிக்கு வந்து ஓகே இந்த நிலைமையை சமாளிக்கலாம் நினைக்கிறீங்களா? சமாளிக்காமன்றது 100% சொல்லிடாது. சில வேலை இப்ப நாங்க சில பெட்ரோல் இருக்கண்டா, இப்ப இந்த டேங்க்ல இருக்கண்டா, இப்ப நாங்கள் கூடுதலான ஓடுறோம்டா, இப்ப இன்னும் நாள் கட்டைய உதவி ஒரு கேட்க நிலைமையில தான் நிக்கிறேன். இப்ப முக்கியமான ஒரு ஆளை ஏற்றி கொண்டு ஓடணும் ரோட்டக்காரன்டா, வாடிக்கை தான்டா. இப்ப ஆஸ்பத்திரி ஓட்டம் பண்ணாலும் பெட்ரோல் இல்லையாண்டா இன்னும் நாள் கட்டாயம் வேண்டி தான் ஓடணும். இப்ப செட்டில இருந்துச்சுன்னா போய் அடிக்கலாம், இல்லாட்டி கஷ்டம் தானே. பெட்ரோல் எல்லாம் பெரிய நெருக்கடியா இருக்கு. அந்த லிமிட் தான் வச்சிருக்கோம், இந்த லிமிட்டுக்குள்ள அடிக்கலாம். உண்மையாவே அது நிறைய என்ன சொல்ற சவாலான ஒரு இதா தான் இருக்குது. வாகனங்களை தொழிலா நம்பி இருக்கிறதுக்கு கஷ்டம் தான்.
அது இப்ப தூரிடங்களுக்கு வேலைக்கு போறார்கள் அவங்க எல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்வாங்க. இப்ப உங்களோட வீட்டுல வந்து எத்தனை வாகனம் இருக்கு, எத்தனை வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கணும் இருக்கு? உங்களை விட 2 வாகனம் இருந்தது, இப்போ 1 தான் இருக்குது. இதுக்குதான் பெட்ரோல் அடிச்சு ஓடி வண்டி இருக்குது. இப்ப என்ன விட மிச்ச கடமையால இப்ப கூடுதலா இப்ப கொஞ்சம் சர்ச்சை எனக்கு அப்புறம் மாதிரி இப்ப கழிச்சிருப்பேன் நானு. அதுகளையும் இப்ப கொழும்புல இருந்து வர்றாங்கல்லண்டா வந்து வாகனம் பெட்ரோல் முடிக்க ஒரு கிழமை பெட்ரோல் அவ்வளவுதான்டா நின்று அடுத்த கிழமை வந்துட்டு அடிச்சுட்டு போகலாம். அப்படியா இதுல இருக்குது தூர பயணங்கள் அதுகள் எல்லாம் எங்களோட செலவுற இதுக்கும் எங்களோட லாபம் முறை எல்லாமே இருக்கும். அதோட கஷ்டம். இந்த நிலைமை வந்து தொடரும் நினைக்கிறீங்களா இல்லாட்டிக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நினைக்கிறீங்களா? நான் சொல்லல, அதான் தொடரும். ஏன்னா போரும் இன்னும் முடிகிறதுக்காக தீர்வு வேற இல்லை. போர் நடந்து கொண்டிருக்கு. அப்படின்னு கட்டாயம் எல்லாமே இப்போதை வேற இன்னும் விலை ஏறுமென்று சொல்லி நம்ம ஒழிய குறையுமென்னு சொல்லவில்லை. அதாவது அந்த வர்ற இதுவும் இன்னும் வளமைக்கு திரும்பியல தானே. உண்மைக்குமே பெரிய பிரச்சனையை தான் எதிர்கொள்றோம். இப்ப உங்களோட வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனை இருக்கும்போது இப்படி நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து இந்த பெட்ரோலால உண்மைக்குமே பெட்ரோல் வந்து எல்லாருக்குமே முக்கியமான ஒன்றா இருக்கு. ஒவ்வொரு ஆக்களும் தங்களோட வாழ்க்கையை நோக்கி காலையில் எழுமினில இருந்து இரவு முடியும் மட்டும் அவங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அது உண்மைக்கும் பெட்ரோல். ஆனா இதை வந்து லிமிட் பண்ணினது கஷ்டமா தான். ஆனா இந்த லிமிட் பண்ணலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். லிமிட் பண்ணா இப்ப முதல்ல எல்லாரும் சொல்றது ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சது இப்ப கொஞ்சம் போய்கொண்டிருக்கும். இப்ப வெளியில இருக்கிறது அதாவது நக்கள் மீன் போட்டு கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி வெளியில இருக்கிறது கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கும். அதோட அவங்க ஒரு லிமிட்டா தான் எங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து கொண்டிருக்கு. இப்ப முதல் ஒரு மாதத்துக்கு தேவையான இருக்குன்னு சொன்னவன், ஒரு 2 கிழமை 3 கிழமை தேவையான இருக்குன்னு சொன்னவன், வெள்ளாடம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கல ஒரு லிமிட்டானதான் இப்ப வர்றது குறைவு. வழியாளம் இப்ப இந்தியன் ஆயிலோ அப்படி அவங்க வேற எடுத்தாலும் வர்றது குறைவு. அது வந்தாலும் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் பங்கிட முடியும். அதனால லிமிட் பண்ணது நல்லந்தான். ஆனா என்ன சொல்றது, அந்த வர்றதும் லிமிட் பண்ணி இப்ப 20 லிட்டர் 5 லிட்டர் கூட்டிட்டு 20 லிட்டர் இருக்கு தானே. நாங்க லிமிட் பண்ணி கூட பிரச்சனை இல்லை. அதுக்கும் இப்ப எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா இடம் அடிக்கிற மாட்டதுக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்ப எல்லா இடம் அடிச்சு இப்ப நீங்க வந்து லிமிட் பண்ணினது வந்து நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனாலும் வந்து இப்ப தொழிலா செய்யறவங்களுக்கு வந்து லிமிட் பண்றது கொஞ்சம் அவங்களோட லிமிட்டை கூட்டி மற்றவங்களுக்கு வந்து குறைச்சா கூடுதலா அந்த சுகாதாரம் அப்படி அந்த சுற்றுலா அதுக்காக வந்து தாங்க அந்த கடுத்து தண்டம் பண்ண மாதிரி சொன்னதானே. அதை மாதிரி இப்ப இந்த வாகன போக்குவரத்து அங்கடையும் சொல்ற போக்குவரத்து சம்பந்தமானது. போக்குவரத்து இல்லாமல் ஒன்றும் நடக்காதானே. என்ன வேலையா இருந்தாலும் போக்குவரத்துக்கு ஒரு கொஞ்சம் கூட்டி இரண்டு செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள. அத்தியாவசிய தேவை மாதிரி மோட்டர் பைக்னா மோட்டர் பைக்ல சொல்றது பெரிய தேவையே இல்லை. அதே மாதிரி அந்த பஸ்ஸுகள் அந்த ஆட்டோக்கள் அப்படின்னு பொது போக்குவரத்து கூடுதலாக ஈடுபடுற வாகனங்களுக்கு கொஞ்சம் கூட அலௌன்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன சொல்றது, கவர்மெண்ட்டுக்கு பெரிய பாதிப்பு வராது. இப்ப குறிப்பிட்ட வாகனங்களுக்கு ஒரு 500-5 லிட்டர் கூட கொடுத்து அவைக்கு பாதிக்கப்படுறது. என்ன ஆட்டோ ஓடுறீங்க? ஆமா. ஓகே. இப்ப என்ன இலங்கையில ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, பெட்ரோல் பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ உங்களுக்கும் பெட்ரோல் பிரச்சனையா தான் இருக்கு. ஆமா. ஓகே. அப்ப இப்ப நாளுக்கு நாள் என்ன வந்து பெட்ரோல் அடிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? எங்களுக்கு முந்தின மாதிரி நாம பெட்ரோல் அடிச்சு கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா இப்போ நம்பர் பிரச்சனை, கியூஆர் பிரச்சனை, அதனால வந்து எங்களுடைய வருமான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. அன்றன்றாட நம்ம பொருளாதாரங்களை சுருக்கமா இருக்கிறது. இப்ப வந்து லிமிட் பண்ணிருக்காங்க. வீக்குக்கு வந்து இவ்வளவுதான் லிமிட்னு சொல்லி. ஆட்டோக்கு வந்து எவ்வளவு லிமிட் பண்ணிருக்காங்க? ஆட்டோக்கு வந்து இப்ப 20 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே. வீக்குக்கு உங்களுக்கு 20 லிட்டர் காணக்கூடிய மாதிரி இருக்கா? இல்ல உண்மையிலே காணாது. என்ன செய்யறது, எங்களுக்கு இன்னும் அதிகமா தந்தா நல்ல. ஓகே. இப்ப நீங்க வந்து பெட்ரோல் அடிக்கிற காசை வந்து ஓடி எடுத்துறீங்களா? இல்ல சில நேரங்கள்ல எங்களுக்கு வரும், சில நேரங்கள்ல அப்படி வராது, நட்டம் தான். இப்ப என்ன வந்து நீங்க பெட்ரோல் அடிச்சு ஆட்டோ ஓடுறீங்க. பெட்ரோல் அடிக்கணும்ன்றதுக்காக உங்களோட அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவையை வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கா? இதை ஸ்டாப் பண்ணினா தான் பெட்ரோல் அடிக்க காசு காணும் அப்படி என்ன மாதிரி? இல்ல, நாம இப்ப ஆட்டோ ஓடினா தான் நாங்க பெட்ரோல் அடிச்சு கொள்ளலாம். அதுதான் எங்களுக்கு வருமானம். என்ன மாதிரி ஆட்டோ ஓட்டங்கள் எல்லாம் போகுது? பெட்ரோல் செட்லயே பெட்ரோல் தராங்க. 10 நாளைக்கு ஒரு தான் தருவாங்க. அது காணாது. ஓகே. இப்ப பெட்ரோல் விலை கூடி இருக்கேன்னு அப்ப அதனால வந்து உங்களுக்கு என்னென்ன கஷ்டமான சூழ்நிலையை வந்து நீங்க சந்திச்சிருக்கீங்க? பெட்ரோல் விலை கூடினாலும் பெட்ரோல் அடிக்க கஷ்டம். பெட்ரோல் ஓட்டம் கம்மி குறைவு. உண்மைக்குமே விலை கூடினது பிரச்சனையா தான் இருக்குது. ஓகே. நாளாந்தம் வந்து உங்களோட செயற்பாடுகள்ல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்கா பெட்ரோல் விலை கூடினதால? அதுக்கு விலை குறைவு, கட்டணம் குறைவு தானே. கஷ்டமா தான் இருக்குது. ஓகே. இப்ப நீங்க பெட்ரோலுக்கு வந்து செலவுற காசு வந்து நீங்க ஆட்டோ ஓட்டம் ஓடி எடுத்துடுறீங்களா? இல்ல கஷ்டமா இருக்குது. அப்ப ஆட்டோ பிடிக்கிறாங்களா ஓட்டத்துக்கு வந்து? பிடிக்கிறாங்க. எப்படியுமே ரேட் மாறி இருக்குந்தால ஆட்டோ ஓட்டங்கள் மாறி அதே ரேட்டுக்கு தானே வர்றீங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இப்ப வந்து இலங்கையில பெட்ரோல் விலை கூடி இருக்கு. அதை குறித்து கூட கருத்து என்னவா இருக்கு?
பெட்ரோல் எவ்வளோ விலை கூடாலும் அடிக்கத்தான் வேணும், பயன்படத்தான் வேணும், தேவையை பூர்த்தி செய்யத்தான் வேணும். இங்கே எனக்கு மட்டும் இல்லை, உலகம் பூராவும் நாடு பூராவும் மக்கள் பூராவும் இதே பிரச்சனை தான். அது சமாளிக்கத்தான் வேணும். கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த சுச்சுவேஷன் இருக்கும். அது கொஞ்ச காலம் தான் இருக்கு. ஓகே, இப்ப வந்து பெட்ரோல் விலை கூடினதால உங்களோட அன்றாட வாழ்க்கையில ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை, கொஞ்சம் செலவு கூடி இருக்கு, அதை சமாளிக்க வேணும். எனக்கு அப்படி எதுவும் தெரியல. பயணம் சரியானதுக்கு பெட்ரோல் இல்லைன்னா தான் பாதிக்கப்படும். பெட்ரோல் விலை கூடாலும் கிடைக்குது என்ற ஒரு திருப்தி இருக்கு. இப்ப பைக்குக்கெல்லாம் வந்து பெட்ரோல் லிமிட் பண்ணிருக்காங்க, வீட்டுக்கு உள்ள அதான் 5 லிட்டர் அப்படின்னு லிமிட் பண்ணிருக்காங்க. அதை குறித்து உங்களோட கருத்து என்ன? இப்ப வந்து வாகனத்தை எடுத்தாலே பிள்ளைகளை ஸ்கூல் ஏத்துறதுல இருந்து வீட்டு என்ன தேவைக்குனாலும் உடனே பைக் தான் நாங்க எடுத்துட்டு வருவோம். அப்ப அந்த ரீதியில வந்து இது லிமிட் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா, இல்ல இதால வந்து நீங்க பிரச்சனை எதுவும்? லிமிட் 5 லிட்டர் இருக்க பாதிப்பு இருந்ததா, இப்ப 8 லிட்டர் சொல்றாங்க. அப்படியான பாதிப்பு 8 லிட்டர் மாத்திட்டாங்க. 8 லிட்டர் மாத்திட்டாங்க. அப்ப அதால பாதிப்பு இல்லை. நான் இன்னும் 8 லிட்டருக்கு அடிக்கல, 5 லிட்டரோட இருக்குது. இன்னைக்கு போனேன், எனக்கு 0வில் இருக்கிறபடியா நாளைக்கு சொல்லி விட்டாங்க. இவ்வளவு நாள் அடிக்கத்தான் வேணும். 5 லிட்டர் சமாளிக்கிறது கஷ்டம். அது சரியான கஷ்டம். இதெல்லாம் போகுது, உங்களோட லைஃபே பைக்லாம் போகுது. மகனை ஸ்கூல்ல விடணும், ஏத்தணும். அவர் 7 படிக்கிறார். பேருந்தார டியூஷன்ல விடணும், ஏத்தணும். மகளை கேம்பஸ்ல விடணும், ஏத்தணும். அவங்க இடையில இன்டர்வியூல பார்க்கணும். 5 லிட்டர்ன்றது கஷ்டம் தான். ஓகே, லிமிட் கூட்டினா சந்தோஷம். லிமிட் கூட்டினா சந்தோஷம். இல்ல கூடினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பெட்ரோலை வந்து தந்தா எல்லாருமே கொஞ்சம் 1000 ரூபாய் கேட்க முடிஞ்சு அடிச்சேன். ஓகே, நீங்க வந்து இப்ப கல்வியங்காட்டுல ஒரு நகை கடையாண்டு வச்சுட்டு இருக்கிறீங்க. உண்மைக்கு வந்து இப்ப இலங்கையில வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாருக்குமே தெரியும். இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு எல்லாத்தையுமே தாண்டி வந்து கிழமைக்குன்னு சொல்லி லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க வாகனங்களுக்கு, இவ்வளவுதான் பெட்ரோல் உண்டு. அதையும் தாண்டி வந்து விலையும் வந்து கூடி இருக்கு. இப்ப இதனால வந்து உங்களோட கருத்து என்னவா இருக்கு? கஷ்டப்பட்டாங்க, கஷ்டம் தானே. இந்த பொருளாதார பிரச்சனை வேற உண்மைக்கு பொருளாதார உணவு கட்டுப்பாடுகள் எல்லாமே விலை கூடும். ஓகே, நீங்க வந்து திருநெல்வேலி சந்தையில வந்து மார்க்கெட்ல வந்து கடை வச்சிருக்கீங்க. ஓகே, இப்ப வந்து இலங்கையில வந்து பெட்ரோல் விலை கூடி இருக்கு, அதை வந்து லிமிட் பண்ணி இருக்காங்க. இப்ப அதை குறித்து உங்களோட கருத்து என்ன வேறு? அந்த கருத்து என்னன்னா, இது எல்லாருக்கும் மொத்தம் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை. ஒரு நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, மொத்தமா சகல நாட்டுக்கும் இதே பிரச்சனை பெறும். அப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் போறோம். இப்ப வந்து பெட்ரோல் விலை கூடி இருக்கிறதால நீங்க வந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து ஏதாவது அன்றாட வாழ்க்கை கஷ்டம் தான். இப்ப தம்புல இப்ப முதல் 300 ரூபாய் மூடைக்கு, இப்ப 600 ரூபாய் மூடைக்கு. அப்ப கஷ்டம் தான். இப்ப 50 லட்சம் 100 ரூபாய் வரும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப பெட்ரோல் விலை கூடினதால இனி வந்து எல்லா பொருட்களுமே விலைவாசி பெட்ரோல் விலை கூடினது பிரச்சனை இல்லை. 1000 வேணாலும் பெட்ரோலத்தான் போகணும். என்ன பிரச்சனை சொன்னா, நாட்டுல அந்த பெட்ரோல் கொடுத்தாவனத்துல நாட்டுல சண்டை. அப்போ ஒன்றும் கேட்கல, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் போகணும், ஏற்றுக்கொள்ளாம இருக்கல. ஓகே, நான் இப்ப வந்து இலங்கையில இரண்டு இல்லாம உலகம் ஃபுல்லாவே பெட்ரோலுக்கு வந்து விலை கூடி இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இப்ப அதால வந்து நீங்க ஏதாவது பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்களா? அதால பாதிக்கப்படுறது நாங்கள்லாம். நாங்கள் எங்களுக்கு தொழிலுக்கு வந்து நிறைய வாகனங்கள் ஓடுறாரு. அப்போ ஒரு நாளைக்கு இல்லை பெட்ரோல் வந்து காணாது, 2000 தான் சார்ஜ் கூட காணும். எவ்வளவு லிட்டர் தாராங்க உங்களுக்கு? இப்போ 5 தாண்டு இப்போ 8 அண்டினா நார்மலாக எங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பெட்ரோல் வரும். அப்படி என்ன காணாது? எங்களுக்கு கிழமைக்கு ஓடுறது காணாது. உங்களுக்கு விலை கூடினாலும் பரவாயில்ல, ஆனா விலை கூடினாலும் பிரச்சனை எங்களுக்கு சாமி அளவு கூட்டினா திருநெல்வேலி. ஓகே, இப்ப நீங்க பண்ணையில வந்து இந்த பழக்கடை வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு வருமானம் இல்லாம என்ன மாதிரி போகுது? போகும் 30-25 போகும். இப்ப வந்துன்னா பெட்ரோலுக்கு வந்து விலை கூட்டி இருக்கிறாங்க. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் எல்லாம் விலை கூட்டி இருக்காங்க. உங்களோட வாழ்வாதாரத்துல வந்து பெட்ரோல் விலை கூட்டியதுனால என்ன பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுருக்கா? பரவாயில்ல, ஒரு 20,000 கூட போகலாம். இப்போ பெட்ரோல் விலை கூடினால கியூஆர்ல நிற்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு நாங்களாம் இப்போ பெட்ரோல் இல்லாட்டியே அவங்க போய் நிற்கிறதா, கியூஆர்ல நின்று அடிச்சு தருவாங்க. அதுவரையும் எனக்கு பாதிப்பு தாங்க. அப்படி 6 மணிக்கெல்லாம் கடை வரும். இப்போ 8:30க்கு கடை இருந்தால் அந்த வியாபாரம் சேர்த்தே இல்லை. கடையை பிடித்து போகலான்னு குளத்தை செலவழிச்சு என்ன செய்யலாம்? கியூஆர் நிற்கத்தான் 1 மணி நிற்கத்தானே வேணும். என்ன முதலுக்கு 1000 ரூபா போடுறது, இப்போ ஒரு 400 ரூபா வருது. அவன் வந்து எனக்கும் கொஞ்சம் லாபம் பாடுறதுல இப்போ கூட போகுது. ஓகே, முதல் இருந்ததுக்கும் இப்போ வந்து நீங்க பழங்கள்ல வந்து விலை கூட்டி இருக்கீங்களா, இல்ல அதே விலைக்கு தான் போகுது? அதே விலை என்ன நாங்கள் கூட்டு. இப்போ நாங்கள் 100 ரூபா விற்கிற சொன்னால் 150 விற்கல. வாடிக்கை என்ன 100 ரூபா விற்கிறீங்க, 150 விற்கிற செலவு வேக்காது கேட்டுங்க. நாங்கள் விற்கிற விலைக்கு தான் நாங்கள் விற்கிறோம். அதுக்கு மிஞ்சி ஒரு 100-50 ரூபா கூட்ட விற்கிறாரு. 150 ரூபா பழம் பண்ணால் 150 ரூபா பழத்தை தான் விற்கிறோம்.
ஓகே, நீங்க சொந்தமா வாகனம் வச்சு இது செய்றீங்களா இல்லாட்டிக்கு வந்து இல்ல நீங்க 1000 1000 பிடிக்கிறீங்க? அப்ப அவங்க உங்களுக்கு கூட்டியிருப்பாங்க நிறைய. அவங்க கூட்டுறாங்க. அது 20,000 இருக்கு, 400 போகுது, அவ்வளோ. ஓகே, அதுல வந்து வேற என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க? வேற என்னென்ன பிரச்சனை? இப்ப பெட்ரோல் விலை கூடி இருக்குது, மற்றது வந்து லிமிட் பண்ணிருக்காங்க, வீக்குக்கு இவ்வளவுதான் அடிக்கணும். அதுவும் அதனால வந்து உங்களோட வந்து பர்சனல் தேவைகள்ல நீங்க பைக் அது ரெண்டு யூஸ் பண்ணிருந்தாங்க. அப்ப அதுகள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லாட்டிக்கு ஓகே ஓகே அப்போ பிரச்சனை வேற இருந்தேன். எல்லாத்துலேயும் பிரச்சனை வேற இருந்தேன். சும்மா எங்கேயாவது போகணும், அம்மாவிட்ட போகணும், அங்கே போகணும், அதுலேயும் ஒரு பிரச்சனை வேற இருந்தேன். பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் கியூஆர் நிற்கும், லிமிட் அந்த பண்ணிக்கிறதால லிமிட்டுக்கு நிற்கிறது. இப்ப வந்து ஆடம்பரம் வாழ்றதுக்கு சரி வராது, லிமிட்டா வாழ்றதுக்கு ஓகே போகுது. ஓ அப்படி ஆடம்பர வாழ்க்கையை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி லிமிட்டா லிமிட்டா வாழ்றது. ஓகே, இப்ப வந்து இலங்கையில வந்து ஒரு பெரிய பெட்ரோலுக்கு வந்து தட்டுப்பாடா இருக்குது. அப்ப அதை குறித்தும் கூட கருத்து என்னவா இருக்கு? இலங்கையில மட்டுமல்லாம உலகம் முழுவதும் பெட்ரோல் தட்டுப்பாடாகத்தான் இருக்கிறது. இந்த பெட்ரோல் எரிபொருள் வந்து மிகவும் அத்தியாவசியமான மக்களுடைய வாழ்வோடு ஒன்றிணைந்த ஒரு இது. இப்போ அதுக்கு எதிர்பாராத விதமாக இந்த விலையை கூட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ விலையை அரசாங்கம் அந்த டேக்ஸையும் கூட்டிக் கொண்டு இருக்குது. இந்த அரசாங்கம் இந்த விலை கூட்டுறத மக்கள் மத்தியில் சுமத்தி கூட்டாமல் இருக்கிறதுக்கு அரசாங்க டேக்ஸ் வந்து இப்போ பெட்ரோலுக்கெல்லாம் 150 ரூபாயோ 125 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை அரசாங்கம் டேக்ஸ் அடிக்குது. அப்போ அந்த டேக்ஸை இல்லாமல் செய்தால் கொஞ்சம் மக்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்குந்தாங்க. அதை செய்யணும் இல்லை, அதை விட இப்போ விலை கூடும் என்றதை சொல்லிக்கொண்டே இருக்க பார்க்கணுமே ஒழிய அதுக்குரிய நடவடிக்கை ஒன்றும் எடுக்கணும் இல்லை. இப்போ விலை கூடுறதை தவிர்க்கிறதுக்காக குறைஞ்ச விலையில இந்த பெட்ரோலை இன்னும் மாதிரி கொண்டு வர வேணும் என்ற ஒரு நடவடிக்கை எடுத்து தான் இதை செய்யணும். இன்றைக்கு நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த யுத்தம் நடக்க போகுது. அப்போ இது தொடர்ச்சியாக செய்தால் பரலைஸ்டா போயிடும் நாடு. காணொலியில வந்து நாங்க எங்களுடைய இலங்கையின் தற்போதைய நிலைமையை குறித்து பார்த்துருந்தோம். தொடர்ந்து எங்களுடைய காணொலியை நீங்களும் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா மறக்காம எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அபிஷா.